எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 16 இதை பார்த்தா எப்படி எழுதலாங்க? ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு படி எக்ஸ்பிளைன் பண்ணலாமாங்க? ஏற்கனவே வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போல ஓகேங்களா? ஏன்னா இது நான் ஒரு 15 மினிட்ஸில் முடிச்சு கொடுத்துருவோம் ஓகேங்களா? ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணணும் ஓகேங்களா? அதனால் நான் ஒவ்வொரு இதுலேயும் 1 or 2 சம் நான் சால்வ் பண்ணேன், இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணணும் ஓகேங்களா? தெரியலனா கேளுங்க, நாங்கள் சொல்லித்தரோம் ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 16 ஓகேங்களா? இது எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 4 ஸ்கொயர்டே எழுதலாம் ஓகேங்களா? அது அப்படி ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு படி நான் கன்வெர்ட் பண்ணிட்டேங்க. கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதுங்க ஓகேங்களா? எழுதும்போது எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 வருமா பை எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படியே போட்டுக்குங்க. டிவைட் இருந்தால் ஏற்கனவே இதே மாடல் சம் சால்வ் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா? இன்ட்டு போட்டு ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் பண்ண சொன்னால் இது மேலே போய் இது கீழே வருமாங்க. எக்ஸ் ப்ளஸ் 4 பை எக்ஸ் மைனஸ் 4 ஓகேங்களா? எக்ஸ் ப்ளஸ் 4 கேன்சல் ஆகிருங்க. எக்ஸ் மைனஸ் 4 கேன்சல் ஆகி மிச்சம் என்னங்க இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்குமாங்க. இதுதான் இதோட ஆன்சர் ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் இதே போல் அப்ரோச் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள்.